Hi, good morning, everyone. Welcome back to the series of all about English. Sense and sensibility அப்படின்னா உணர்வும் உணர்வு திறனும் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா நம்ம அந்த ஸ்மெல்லிங் சென்ஸ் இருக்கு பாருங்க, மோப்பம் பிடிக்கிறது இல்லையா, அதை கிட்டத்தட்ட நம்ம சென்ஸ்ன்னு சொல்லலாம். ஆனா இந்த உணர்வு திறன் என்பதை ஒரு இலக்கியம் படிக்கும் பொழுது நமக்கு உணர்வு மேலோங்குகிறது அல்லது உணர்வு தாழாகிறது, சோகமோ சந்தோஷமோ நிம்மதியோ பிறக்கிறதுல இது உணர்வு திறன் என்று சொல்லலாம். அதை சென்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ தமிழ்ல உணர்வும் உணர்வு திறனும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு நான் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கிறதுனால அந்த உணர்வும் உணர்வு திறன் அப்படிங்கிறத என்னென்னு டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா, உணர்வு அப்படிங்கிறதுக்கு சென்ஸ் ஒன்றும், உணர்திறன் அப்படிங்கிறதுக்கு சென்சிபிலிட்டி அப்படிங்கிறத நாம் வைத்துக்கொள்ளலாம். பெரும்பாலும் இந்த உணர்வு அப்படிங்கிறது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னாக்கா, அது உங்களுடைய திறன் குறித்து இருக்கும். உதாரணத்துக்கு, the bear has a keen sense of smell. கரடிங்கிறது அது மோப்பம் பிடிக்கிறதுல ரொம்ப வல்லமையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அதனுடைய அந்த மோப்ப சக்தி இது. இப்போ இந்த உணர்திறன் அப்படிங்கிறத சென்சிபிலிட்டின்னு சொல்றோம்ல, அதை பாருங்க. The study of literature leads to a growth of intelligence and sensibility. உங்களுடைய உணர்வையும் புத்திசாலித்தனத்தையும் மேம்படுத்தக்கூடியதாக இருக்கும் இலக்கிய வாசிப்பு. இதுதான் டிஃபரன்ஸ். ஸோ சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி, உணர்வு உணர்திறன், இதுதான் அதனுடைய வேறுபாடு.